வேகத்திலே பயணித்த அந்த வாகன பயணம் கூட நெடுஞ்சாலையை தொட்டுவிடும். அதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், கொஞ்சம் பொறுமையாக நாம் செல்ல வேண்டியது தான் நமக்கு முக்கியமான தேவை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் இந்த பொறுமை என்கிற ஒரு ஆயுதத்தை, பொறுமை என்கிற ஒரு உயர்தரமான பேணுதலான கருவியை நாம் பயன்படுத்துகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிரப்பமாக்கி தந்து புரிவானாக. ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தெருவை கடந்து செல்கிறார்கள். அப்படி கடந்து செல்கிற பொழுது ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்ட சோதனையினால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, தெரிவிக்கிறாங்க. ரப்ப என்னையை மட்டும் இப்படி சோதிக்கிறானே, இப்படி சோதிக்கலாமா என்கிற ஒரு அடிப்படையில் அந்த அம்மா பேசி கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொறுமையாக இருமா, சபர் செய்யுமான்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு தனக்கு நசீகத்து செஞ்சது, தங்கிட்ட பொறுமையை கொண்டு பொறுமையாக இருமாறு கட்டளையிட்டது ரசூலுல்லாஹ் என்பது அந்த பெண்மணிக்கு தெரியலை. அப்போ அந்த பெண்மணி கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, உனக்கு இந்த கஷ்டம் வந்தால்